திருவாரூர் மாவட்டம் மசனகுடியில் இடியாற்றில் ஏற்பட்ட உடைப்பால் 7 கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் மாதவன் வழங்க கேட்கலாம். மாதவன், ஆற்றில் ஏற்பட்ட உடைப்பால 7 கிராமங்கள்ல வெள்ள நீர் புகுந்திருக்கு. அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியம் கிடைக்கிறதுல உறுதி செய்யப்பட்டிருக்கா? என்ன நிலவரம் அங்க? பிரியா, திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கடந்த 3 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக, அதுலயும் கடந்த நேற்றுக்கு முதல் நாள் நன்னிலத்துல அதிகபட்சமா 12 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக நன்னிலம் தாலுக்காவில் உள்ள அந்த இடியாறுன்னு ஒரு ஆறு, பெரிய வடிகால் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வடிகால் ஆறுல அசனகுடிங்கிற இடத்துல உடைப்பட்டு அதன் வழியாக அந்த பகுதியில் உள்ள கிராமங்கள் வாளூர், அன்னதானபுரம், பின்னைநல்லூர், மற்ற கிராமங்கள் பாவட்டக்குடி, காளியாக்குடி உள்ளிட்ட 7க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முழுவதுமே தண்ணீர் சூழ்ந்தது. தண்ணீர் வடிவதற்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தண்ணீரும் தற்போது வரை இங்க வடியவில்லை. ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டு வீடுகள்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்கள அங்க பக்கத்துல உள்ள பள்ளிக்கூடங்கள்ல நிவாரண முகாம் மாற்றி அங்க வச்சிருக்காங்க. மேலும் மாவட்ட ஆட்சியர் சாரசி நேற்று அந்த நன்னிலம் தாலுகாவில் பேரம் அருகே உள்ள சிறுபுலியூர் ஊராட்சி அந்த ஏரியாவில் உள்ள கூர தாழ்வார்குடிங்கிற கிராமத்துல அங்கே எப்படின்னா வயல்ல தண்ணி ஃபுல்லா மூழ்கி வயல்ல இருந்து தண்ணி மூழ்கி அந்த வயல் தண்ணி ஊருக்குள்ள வந்துட்டு அந்த பகுதியில் நேற்று ஆய்வு செஞ்சு அங்கே உள்ள மக்களை உடனடியாக நிவாரண முகாம் அனுப்பி வச்சிருக்காங்க. மக்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அந்த வடிகால் வாய்க்கால் தூர்வாரல, பல ஆண்டுகளாக தூர்வார காரணத்தினாலதான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது இன்ன வரைக்கும் சரி செய்யல, உடைப்பை சரி செய்யல, தண்ணீர் தொடர்ந்து உள்ள வந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிருக்காங்க. பிரியா, ஆற்றில் ஏற்பட்ட உடைப்பு காரணமா தொடர்ந்து வெள்ள நீர் கிராமங்களுக்குள்ள புகுந்து வருது அப்படிங்கிறதா மக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. உடனடியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதவன்.